அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இந்துமதி. எனக்கு இப்போது 17 வயது தான் ஆகிறது. எங்கள் வீட்டில் நான் மற்றும் எனது அம்மா, ஒரு அண்ணன் ஆகியோர் வசித்து வருகிறோம். அப்பா கிடையாது. எனக்கு விவரம் தெரியும் முன்பே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாராம். பிறகு என்னுடைய அம்மாதான் பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் என்னையும் என் அண்ணனையும் வளர்த்து வந்துள்ளார். நாங்கள் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்பதால் எங்களுக்கு வாடகை பிரச்சனை இல்லை. அதனால் என் அம்மா வேலை செய்து வரும் வருமானத்தின் மூலம் நாங்கள் குடும்பத்தையும் நடத்தி வந்தோம். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்க என் அண்ணன் கல்லூரி படிப்பையும் முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்தான். என் அண்ணன் என்னை மிகவும் அன்பாக பார்த்து வந்தான். நானும் அவனும் ஒரு அண்ணன் தங்கை போல அல்லாமல் நண்பர்கள் போலதான் இருந்து வந்தோம். இப்படி இருக்க அவனுக்கு ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பெண் அறிமுகமானாள். அவளுடைய பெயர் சாந்தினி. முதலில் நண்பர்களாக பழகிய அவர்கள் போக போக காதலிக்கவும் ஆரம்பித்தனர். இப்படியே போக எனது அண்ணன் தான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டுமென முடிவும் செய்தான். அதன்படி சாந்தினி வீட்டிற்கு சாந்தினியை பெண் பார்க்க செல்லலாம் என முடிவு செய்து அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். சாந்தினிக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் ஒரு அண்ணனும் மட்டும்தான். சாந்தினியின் அப்பா அரசாங்க வேலையில் இருந்து அதிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டில்தான் இருக்கின்றார். அவர்களுக்கு பணத்தில் எந்த குறையும் கிடையாது. சொத்துக்களும் அவர்களிடம் நிறைய உள்ளது. இப்படி இருக்க பெண் பார்க்க சென்ற நாங்கள் சாந்தினியின் அப்பாவிடம் பேச, அவர் எனக்கு ஒரே பெண் பிள்ளைதான், அதை நான் செல்லமாக வளர்த்தேன். நான் அவளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். உங்கள் பையனும் பெரிதாக வேலை பார்க்கவில்லை, தனியார் கம்பெனியில் தான் வேலை செய்கிறான். அந்த வேலையில் எவ்வளவு சம்பளம் கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளை மிகவும் வசதியாக வாழ்ந்தவள். இதெல்லாம் ஒத்து வராது என அவர் கூற, உடனே வெளியே சென்று இருந்த சாந்தினியின் அண்ணன் அங்கே வந்தார். அவர் வந்தவுடன் எங்களை சந்தித்து அவர் பெயரை அறிமுகப்படுத்தியும் கொண்டார். அவருடைய பெயர் சிவசங்கர். அவருக்கு 35 வயது ஆகிறது. சிவசங்கருக்கு என்னை பார்த்தவுடனேயே மிகவும் பிடித்தும் போனது. சிவசங்கருக்கும் நாங்கள் பெண் பார்க்க வந்தது தெரிய வர, உடனே அவர் தன் அப்பாவின் காதில் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார். அது என்னவென்றால், சிவசங்கருக்கு என்னை பார்த்தவுடனே மிகவும் பிடித்து போனதால் என்னை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி அவர் அப்பாவிடமும் கேட்டார். அது மட்டுமல்லாமல் சிவசங்கருக்கு நிறைய பெண்கள் பார்த்தும் ஒன்றும் அமையவில்லை என்பதால் யோசித்த சிவசங்கரின் அப்பா உடனே எனது அம்மாவிடம், உங்கள் பையனுக்கு என் மகள் சாந்தினியை திருமணம் செய்து கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தேன். அது என்னவென்றால், சாந்தினி திருமணம் செய்யும் இடத்தில் பெண் இருந்தால் அவளை என் மகனுக்கு திருமணம் செய்ய பேசி முடித்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன் என்றும் கூறினார். அதனால் நீங்கள் உங்களுடைய மகளை என் பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக திருமணத்தை ஒரே மண்டபத்தில் வைத்து கொள்ளலாம் என்றும் கூறினார். அதை கேட்டவுடன் நானும் எனது அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தோம். உடனே எனது அம்மா அவர்களிடம், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்போதான் 17 வயசே ஆகுது என்றும் கூறினார். பிறகு அவர்களும் ஏதேதோ காரணங்களை சொல்லி, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா 2 கல்யாணமும் ஒன்றா நடக்கும் என்று கூற, என் அம்மாவும் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரிங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு யோசித்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக சொல்கிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். வீட்டுக்கு வந்த நான் எங்கே எனக்கு திருமணம் செய்து விடுவார்களோ என கவலை மற்றும் கண்ணீருடன் நின்றிருந்தேன். அப்பொழுது என் அம்மா என் பக்கத்தில் வந்து என்னிடம், என்ன ஆச்சுமா உனக்கு என்று கேட்டார். ஏன் இங்கே வந்து நிற்கிற? கவலைப்படாதம்மா, அப்படியெல்லாம் உன்னை விட நான் மாட்டேன். பேசி ஒரு முடிவு எடுத்து உங்கள் அண்ணனுக்கு சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று ஆறுதல் கூறிக்கொண்டிருக்க, உடனே அங்கு வந்த இந்துமதியின் அண்ணன், வேறு எந்த வழியும் இல்லைம்மா, அவங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்துமதியை சிவசங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் எனக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க எனவும் கூறினான். பிறகு தன் அம்மாவிடம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்கக்கிட்ட நிறைய பணமும் இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல சம்பந்தம், அதுவும் இல்லாமல் சிவசங்கர் ரொம்ப நல்லவரே, வயசு தான் கொஞ்சம் அதிகம், ஆனால் அதில் என்ன இருக்குது என்றும் கூறினார். உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் வயது வித்தியாசம் இருந்தது என்று கூற, உடனே இந்துமதியின் அம்மா, நீ சொல்கிறது சரிதான்பா, ஆனாலும் உன் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு என்று கூற, அதனால் என்னம்மா,
எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பையனுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறோம். அதுக்கு சிவசங்கருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா என்ன? அது மட்டும் இல்லாமல் வரதட்சணையும் ₹1 கூட அவங்க எதிர்பார்க்கலையே. பிறகு தன் தங்கச்சியிடம் சென்று, இந்துமதி, நானும் சாந்தினியும் சேருது உன் கையில் தாமா இருக்கு என்று கூற, உடனே கண்ணீருடன் யோசித்த இந்துமதி, சரி, என்னால் உன் சந்தோஷம் எப்போவுமே கெட்டு போகக்கூடாது. உனக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் என் படிப்பை தொடர்வேன். அதை நான் கைவிட மாட்டேன். அதுக்கு சம்மதம்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என்றும் கூறினார். பிறகு என் அண்ணனும் சந்தோஷத்துடன் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். அதன்படி சாந்தினியின் வீட்டு செலவிலேயே எனது திருமணமும் எனது அண்ணனின் திருமணமும் ஒன்றாக ஒரே மணமேடையில் பெரியோர்களின் முன்னிலையில் நடந்து முடிந்தது. நானும் எனது புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டேன். இப்படி இருக்க முதலிரவு வரையில் நான் எனது கல்லூரி படிப்பை மேலும் தொடர்வதற்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை எழுதி கொண்டிருந்தேன். உடனே என் கணவனான சிவசங்கர் அறைக்கு உள்ளே வந்தார். அவர் முழு குடிபோதையில் அங்கு வந்திருந்தார். அவரை பார்த்தவுடனே நான் அதிர்ந்து போனேன். மிகவும் நல்லவன் என்று கூறியவர் எவ்வளவு போதையில் வந்து இருப்பதைக் கண்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திருமணமான முதல் நாளே தன்னை ஒரு சிறிய பெண் என்று கூட பார்க்காமல் குடிபோதையில் என் விருப்பமில்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி தன் ஆசைக்காக என்னை உடல் ரீதியாக காயம் ஏற்படும் அளவில் என்னை கட்டாயப்படுத்தி என்னுடன் தனிமையில் இருந்தார். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நான் எவ்வளவோ அழுது பார்த்தும் என்னை விடவில்லை. தன் ஆசையை தீர்த்து கொள்ளும் எண்ணத்திலேயே இருந்ததாலே தவிர என்னை ஒரு உயிரற்ற பொருளைப் போலதான் அவர் நடத்தினார். முதலிரவு மிகவும் கொடுமையாக முடிந்தது. என் ஆசைகள் எல்லாமே பாழாகும் போனது. என்னை அலங்கோலப்படுத்திவிட்டு அவர் மிகவும் சந்தோஷமாக உறங்கிவிட்டார். இப்படி இருக்க காலை விடிந்ததும் நானும் வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யவும் ஆரம்பித்தேன். இப்படியே ஒரு வாரம் போக என் மாமனாரும் என்னிடம் சற்று மாற்றத்துடனே பேசத் தொடங்கினார். ஆனால் அப்பொழுது எனக்கு அது தெரியவில்லை. ஒரு நாள் நான் என் துணிகளை துவைத்து அதை காய வைப்பதற்காக வேலையை செய்து கொண்டிருக்க திடீரென பின்னால் யாரோ நிற்பது போல இருந்தது. யாரென்று பயத்துடன் திரும்பி பார்க்க அது என் மாமனார் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சி அடைந்த நான், என்னாச்சு மாமா என அவரிடம் கேட்க, உடனே அவர், ஒன்றும் இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நிறைய வேலைகள் தெரியாது, நான் உனக்கு சொல்லித்தாரேன் என்று என்னுடைய துவைத்த துணிகளை தண்ணீர் இருந்ததால் அதை பிழிந்து காய வைப்பது போல என்னை தவறாக தொடுவது போல அதை செய்து கொண்டும் இருந்தார். முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நான் அவரின் தொடுதல் சற்று மாற்றத்துடன் இருந்ததால் அதை கண்டவுடன் அவர் மேல் எனக்கு கோபமும் வந்தது. ஆனாலும் நான் இதற்கு என்ன செய்வதென்றே புரியாமல் நின்றும் தவிர்த்து கொண்டும் இருந்தேன். தன் கணவர் திடீரென என்னை அழைக்க அவரிடம் என்னவென்று கேட்பதற்காக சென்று விட்டேன். அவர் இரவு மட்டுமல்ல பகலிலும் குடிப்பார். எப்பொழுதுமே போதையில்தான் இருப்பாராம். ஒரு நாள் அவர் என்னிடம் உணவு பரிமாறச் சொல்ல நான் செய்து வைத்திருந்த உணவை அவருக்கு பரிமாறினேன். அது சைவமாக இருந்ததால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் கறி மீன் தான் சாப்பிடுவேன், போய் அதை சமைத்து எடுத்துவிட்டு வா என்று கூற, உடனே நான், என்னை மன்னிச்சிடுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச உணவை தான் செஞ்சிருக்கேன், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது என்றும் கூறினேன். உடனே அவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை அடித்து துன்புறுத்தி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு அசைவ சாப்பாடு தான் வேணும் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். என்ன செய்வது என்றே தெரியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருந்த என்னிடம் இதை கவனித்து கொண்டிருந்த என்னுடைய மாமனார் என்னிடம், நான் உனக்கு உதவி பண்ணுறேம்மா, அம்மா எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியும், அதை நான் உனக்கு சொல்கிறேன், அதே மாதிரி நீயும் சமைச்சு கொடு என்றும் கூறினார். பிறகு அவருக்கு பிடித்ததை வாங்கி வந்து நான் என் மாமனார் சொல்லும்படி சமைக்கவும் ஆரம்பித்தேன். என் மாமனார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் சாக்கில் அங்கும் இங்குமாக தொடுவது, என்னை தவறாக பார்ப்பது என செய்து கொண்டும் இருந்தார். ஆனாலும் வேறு வழியில்லாமல் அதை நான் சகித்து கொண்டேன். பிறகு சமைத்தும் முடித்தேன். நான் செய்த சாப்பாட்டை சாப்பிட்ட என் கணவர், மிகவும் நல்லா இருக்கு நீ சமைச்சது என்றும் கூறினார். அதை கேட்டதுமே எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நான் கல்லூரியில் சேர விண்ணப்ப படிவத்தை என் கணவரிடம் கொடுத்து, இதை எனக்காக கல்லூரியில் போய் கொடுத்துடுங்க, இன்னைக்கு தான் கடைசி நாள் என்று கூறினேன். அவரும் சரி என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இப்படி இருக்க இந்துமதி குடும்பத்தில் தன் அண்ணனுக்கு மனைவியாக சென்ற சாந்தினி எந்த வேலையும் பார்ப்பதில்லை. எல்லா வேலைகளையுமே சாந்தினியின் கணவர் மற்றும் மாமியார் தான் அவளுக்கு செய்து கொண்டு இருப்பார்களாம். சாந்தினி என்ன சொன்னாலும் அவளுக்கு இருவருமே பணிவிடை செய்து கொண்டிருந்தனர்.
இப்படியே என் வாழ்க்கை ஒரு நரகத்தில் வாழ்வது போல சந்தோஷமே இல்லாமல் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் என் கணவர் ஏதோ வேலையாக வெளியே சென்று விட்டான். அப்பொழுது என் மாமனார் திடீரென என்னை அழைத்தார். நானும் அவரிடம் என்னவென்று கேட்க, எனக்கு உடல்நிலை சரியில்லைம்மா, என்னோட கை கால்களை எல்லாம் கொஞ்சம் பிடிச்சு விடு என்றும் கூறினார். நானும் வேறு வழியில்லாமல் என்ன செய்வதென்று பிடித்து விட்டேன். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தவும் நினைத்தார். உடனே நான் அவரிடம் இருந்து விலகி என் அறைக்கு வந்து விட்டேன். இப்படி இருக்க என்னுடைய அம்மா என்னிடம் பேசுவதற்காக எனக்கு ஒரு செல்போனையும் ஆன்லைன் மூலமாக வாங்கி அனுப்பி வைத்து இருந்தார். அதை ஒருவர் வீட்டில் வந்தும் கொடுத்தார். அதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய மாமனார் எனது கணவனுக்கு கால் செய்து, உன் மனைவிக்கு யாரோ ஒருத்தன் செல்போன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான் என்று கூற, மதுபோதையில் கோபமாக வந்த என் கணவர் என்னை என்னவென்று கூட கேட்காமல் அடிக்கவும் ஆரம்பித்தார். பிறகு இந்த செல்போனை உனக்கு உன் பழைய காதலன் வாங்கி கொடுத்தானா என அடிக்க, நான் அதெல்லாம் இல்லைங்க, இது எனக்காக என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்று அழுது கொண்டே கூறினேன். ஆனாலும் நம்பாமல் என்னை அடித்து கொண்டே இருந்தார். உடனே அந்த செல்போனுக்கு ஒரு காலும் வந்தது. என் கணவனே அதை எடுத்து பேச அதில் அம்மா தான் பேசினார். நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எப்படிமா இருக்குது என்று கேட்க, உங்கள் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க, நீங்கள் இந்த கிஃப்டை அனுப்புறதுனால நீங்கள் பெரிய பிரச்சனை ஆகிருக்கும் என ஃபோனை கட் செய்துவிட்டு தன் அறையில் இருந்து வெளியே சென்று விட்டார். அவர் என்னை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தினார். அதனால் எனக்கு உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டது. என் காயத்தை பார்த்த எனது மாமா, உன்னை ரொம்ப அடிச்சுதானம்மா, உனக்கு நான் மருந்து தேய்ச்சி விடுறேன் என்று என்னிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக வந்தார். அதை கண்டவுடனே எனக்கு கோபம் தலைக்கேறியது. இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது என நான் என்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு சென்று விட்டேன். அங்கு சென்று என் அம்மாவிடம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறினேன். என்னுடைய காயத்தையும் காட்டினேன். அம்மா, நான் முதல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் அவங்க என்னை ரொம்ப சித்திரவதைப்படுத்துகிறாங்க என்று தன் அம்மாவிடமே இருந்து கொண்டிருந்தாள். உடனே தன் அண்ணியான சாந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படாத இந்துமதி, என் அண்ணன் தவறு செஞ்சா அவனை நான் என் அப்பாவை விட்டு கண்டிக்க சொல்கிறேன் என்று கூற, உடனே கோபப்பட்ட நான், உன் அண்ணன் மட்டும் கிடையாது, உன் அப்பாவும் சரியில்லை, அவரும் என்னை பார்க்குற பார்வையே தப்பாக இருக்கு என்று அழ ஆரம்பித்தேன். உடனே சாந்தினி கோபப்பட்டு, நீ பேசுறது சரியில்லை, ஏன் எங்கள் வீட்டை பற்றி எல்லாத்தையும் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க, இனிமேல் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என தன் அறைக்கு சென்று தன்னுடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்து வைத்தார். உடனே சாந்தினியின் கணவன் அவளை சமாதானப்படுத்தினார். பிறகு இப்படியே 2 நாட்கள் கடந்த நிலையில் சாந்தினி தன் அண்ணனான சிவசங்கரிடம் வந்து, ஒழுங்கா உன் மனைவியை இங்கே இருந்து கூட்டிட்டு போ, ஏற்கனவே என் மாமியார் இருக்கிறதே எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது என்று கூற, இனிமே எனக்கு அவள் வேணாம், அவளால் நானும் அப்பாவும் ஊரில் நிறைய அசிங்கப்பட்டு விட்டோம் என்று கூற, உடனே சாந்தினி, நீதானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு அடம்பிடிச்ச, இப்போ அனுபவி என்றும் கூறினார். சிவசங்கர், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு அவள் வேண்டாம் என்று கூறிவிட்டு காலை கட் செய்து விட்டான். பிறகு இந்துமதியை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் என யோசித்த சாந்தினி தன் கணவன் மற்றும் மாமியாரை அழைத்து, இந்துமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றும் கூறினார். உடனே சாந்தினி, அத்தை, நீ இங்கே இருந்து போக வேண்டாமா, நான் என்னுடைய மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன் என்று இந்துமதியிடம் சென்று, நீ அங்கே இருக்கிறது கஷ்டம் தெரியுமா, இருந்தாலும் வேறு வழி இல்லை, நீ அந்த வீட்டு மருமக, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் என்று ஆறுதல் கூறி, இப்போ நான் மாப்பிள்ளையை வர சொல்கிறேன், நீ அவரோட வீட்டுக்கு போ என்று அவளை சமாதானப்படுத்தி அனுப்பவும் முயற்சி செய்தார். பிறகு தன் மாப்பிள்ளையான சிவசங்கரையும் வீட்டிற்கு அழைத்தார். இந்துமதியின் அம்மாவும் அண்ணனும், நீங்கள் இந்துமதியை மன்னிச்சிடுங்க, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் தெரியல, 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என தன் கணவருடன் அனுப்பியும் வைத்தார்கள். சிவசங்கர் இந்துமதியை தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என அழைத்து செல்ல முடிவு செய்தான். பிறகு சாந்தினியும் என் அப்பாவை பார்த்து, ரொம்ப நாளாயிடுச்சு, நானும் இவங்களோட போயிட்டு வந்துடுறேன் என்று 3 பேருமே கிளம்பி சென்றனர். சாந்தினி, நம்ம போகிற வழியில் சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு போயிடலாம் என்று கூறிவிட்டு ஒரு வீட்டிற்கு இந்துமதியை இருவரும் அழைத்து சென்றனர். அங்கு யாருமே இல்லை. பிறகு அங்கு வயதான ஒருவர் வந்தார். அவர் என் அண்ணியான சாந்தினியின் கையில் நிறைய பணத்தையும் கொடுத்தார். என்னவென்று தெரியாமல் யோசித்த நான் அமைதியாக நின்று கொண்டிருக்க,
அந்த பெரியவர் என் கையை பிடித்து வா என அழைத்தார். உடனே என்னை எங்கே கூட்டிகிட்டு போறீங்க என்று கேட்க, உன்னை நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் என்றும் கூறினான். அதை கேட்டதுமே எனக்கு அதிர்ச்சியானது. உடனே நான் சாந்தினியினிடம் சென்று, அந்த பெரியவர் என்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிறாரு என்று கூற, உடனே அவள், ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா எங்கள் சமுதாய வழக்கப்படி புகுந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, பிறந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, இந்த மாதிரி விபச்சார விடுதியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். அவள் எவ்வளவு கெஞ்சியும் அவளை இருவருமே சித்திரவதை செய்து அங்கேயே பணத்திற்கு விற்றுவிட்டு சென்று விட்டனர். அவளுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த வயதான ஒருவனும் இந்துமதியை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டான். இப்படியே நாட்கள் செல்ல, ஒரு நாள் இந்துமதிக்கு அவன் சாப்பாடு கொடுப்பதற்காக அறைக்குள் வந்தான். அப்பொழுது ஒரு கட்டையை எடுத்து அவன் தலையிலேயே அடித்துவிட்டு இந்துமதி அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டாள். பிறகு இந்துமதி காவல் நிலையத்துக்கு சென்று தன் அண்ணியான சாந்தினி மற்றும் தன் கணவனான சிவசங்கரின் மேல் புகார் தெரிவித்து காவலர்களை கையோடு தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டின் கதவை தட்ட, கதவு தட்டப்பட சத்தம் கேட்ட சாந்தினி அங்கு வந்து கதவை திறந்து பார்க்க அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு இந்துமதி காவலர்களை அழைத்து வந்து தன் அம்மா மற்றும் அண்ணனிடம் நடந்த உண்மை அனைத்தையுமே கூறினாள். நடந்த உண்மை அனைத்தையுமே சொன்னதை கேட்ட அவனுடைய அம்மாவும் அண்ணனும், சாந்தினி, நீயும் உங்கள் குடும்பமும் இவ்வளவு கேவலமானவளா என்று காவலரிடம் தன் மனைவியை கணவனை அழைத்து செல்லவும் கூறினான். அவர்களும் சாந்தினியை அழைத்து சென்றனர். பிறகு இந்துமதியிடம், அவளுடைய அண்ணன்தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே, என்னை மன்னிச்சிடு என கண்ணீர் விட்டும் அழுதான். பாவம், அந்த அப்பாவி 19 வயதிலேயே தன் வாழ்க்கை மற்றும் கனவுகள் எல்லாம் இழந்து மிகவும் கொடூரமானவர்களிடம் சிக்கிக்கொண்டு கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கிறார். முடிந்தவரை தன் பெற்றோர்கள் பெண் பிள்ளையை ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் சரி, நல்ல இடம் பார்த்து திருமணம் செய்து கொடுப்பதே சிறப்பு.